இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருபடி சமன்பாடை நம்ம வந்து தீர்க்கணும். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? இருபடி சமன்பாடு ஒன்று தீர்க்கிறதுக்கு நமக்கு 3 முறைகள் இருக்குது. அதுல ஒரு முறையை தான் நான் இதுக்கு பயன்படுத்திக்கிறேன். பொதுவாக நம்ம இந்த மாதிரி கேள்விக்கு நம்ம வர்க்க பூர்த்தி முறையை தான் பயன்படுத்துவோம். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடை தான் நம்ம என்ன பண்ண போறோம், பயன்படுத்த போறோம். இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடை செய்யறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா பாருங்க, இதுல பாருங்க எக்ஸ் வர்க்கம் இருக்குது, அப்புறம் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்டாவே இந்த எக்ஸ் வர்க்கம் இருக்கு தானே, அதுக்கு முன்னுக்கு வர நம்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இந்த எக்ஸ்க்கு முன்னாடி வர நம்பரே கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா குணகம் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல நீங்க பார்க்கணும் எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி இருக்க குணகம் வந்து ஒன்னா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம், இங்க எதுவுமே இல்லாட்டி என்ன அர்த்தம், ஒன்னு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரி. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது ஆள் இருக்காரு அவரை பார்ப்பீங்க, அவருக்கு முன்னாடி இருக்க குணகத்தை பார்ப்பீங்க. அந்த நம்பரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அரைவாசி ஆக்கணும். இப்ப இதுல அரைவாசியை நீங்க எடுப்பீங்க. அரைவாசி எடுத்து என்ன பண்ணுவீங்க, அவரை வர்க்கிப்பீங்க. வர்க்கிச்சு அவரை ஒருக்கா கூட்டி எழுதுவீங்க, அப்புறம் கழிச்சே எழுதுவீங்க. ஓகேவா? இந்த எக்ஸ் இருக்கு தானே, எக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட ஹாஃப் வேல்யூவை எடுப்பீங்க. ஹாஃப் எடுத்துட்டு அதை ஸ்கிராப் பண்ணுவீங்க. ஸ்கிராப் பண்ணி ஒருக்கா ஆட் பண்ணுவீங்க, ஒருக்கா சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க, அப்புறம் மிச்சம் இருக்கிறத எழுதுவீங்க. அப்புறம் சில ஸ்டெப்ஸ் வரும், அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்க்கான ஆன்சர் கிடைக்கும். இதுதான் ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன இருக்கணும், ஒண்ணுங்கிறது இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு இந்த கேள்வியில வந்து இங்க ஒண்ணு இருக்கனால பிரச்சனை இல்லை. இதே வேற ஒரு கேள்வியில இங்க என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு இருக்குன்னு ரெண்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், ஃபுல் ஈக்குவேஷனை ரெண்டால பிரிப்பீங்க. ரெண்டால பிரிச்சா என்ன ஆயிரும், இங்க இருக்க ரெண்டு இல்லாம போயிடும், கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அது அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா செய்வீங்க. இப்ப அந்த ஸ்டெப் நமக்கு செய்ய தேவையில்லையே, அப்ப நம்ம செகண்ட் ஸ்டெப் போகும். செகண்ட் ஸ்டெப்ல என்ன சொன்னேன், இந்த எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறவரோட அரைவாசியை எடுக்கணும். பாருங்க, எக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறவரோட அரைவாசி யாரு, எக்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது, ரெண்டு இருக்கு. ரெண்டோட அரைவாசினா ரெண்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, ரெண்டால பிரிப்பீங்க. ஓகேவா? ரெண்டால பிரிச்சா என்ன வரும், ஒன்னு அப்படின்னு வருது. இப்ப இவரோட வர்க்கம் அவரோட ஸ்கொயர், அப்ப 1 ஸ்கொயர் அப்படின்னு வரப்போகுது. ஓகேவா? இப்ப ரெண்டு இருக்கிறனால ஒண்ணுன்னு வந்துச்சா பேசி தானே சார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இங்க சும்மா சொல்லுவோம், வேற ஒரு நம்பர் ஒன்று இருக்கு, 5 இருக்கு. ஓகேவா? அப்ப 5 இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னா 5. ஓகேவா? 5 என்ன பண்ணுவீங்க, 5 ரெண்டால பிரிப்பீங்க. எந்த ஒரு நம்பர் எக்ஸ்க்கு முன்னாடி இருந்தாலும் அவர் என்ன பண்ணும், ரெண்டால பிரிக்கணும். பிரிச்சுட்டு அவரை வர்க்கிக்கணும். இப்ப அவரை ஸ்கொயர் பண்ணும், வர்க்கிப்போம். அப்ப 5 வர்க்கம் என்னது, 25. கீழே என்ன வரப்போகுது, 2 வர்க்கம் 4. ஓகேவா? இதே 5 ரெண்டால பிரிக்காத இருந்தா 5 ரெண்டால பிரிக்கிறதுனால பின்னத்துல போடுறோம். இது இங்க 4 மாதிரி இருந்துச்சுன்னா 4 ரெண்டால பிரிச்சா என்ன வரும், 2. அப்ப 2 வர்க்கிச்சா என்ன வரும், 4ன்னு வரும். டிரெக்டா அப்படி 4ன்னு நம்ம போடுவோம். ஓகேவா? இப்ப இது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கேள்விக்கு வரும். ஓகேவா? இப்ப இங்க என்ன பண்ணும், ஃபர்ஸ்டாவே இவரை எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் அப்படியே எந்திக்கிறீங்க. அப்புறம் இவர் இருக்காரு, அவரே அப்படியே எந்திக்கோங்க. இப்ப எடுங்க, அவரோட அரைவாசியை வர்க்கிச்சது. அவரோட அரைவாசி யாரு, 1. அப்ப 1 வர்க்கத்தை நீங்க கூட்டுவீங்க. அப்புறம் அவரே என்ன பண்ண போறீங்க, கழிக்க போறீங்க. அப்புறம் 74 அப்படி இருக்கு, சமன் 0 இப்படி எடுக்க போறீங்க. அடுத்து பாருங்க, இதுல இந்த இவங்க 3 பேரையும் நீங்க எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் எக்ஸ் சக 1 வர்க்கம் அப்படின்னு எழுதலாம். இதுல இந்த மேஜிக் உள்ள நான் சும்மா தான் பாருங்க, இந்த 2 எக்ஸை நீங்க மறந்துடுவீங்க. இந்த இவர் எடுப்பீங்க, இவரோட வர்க்கத்தை விட்டுருவீங்க, எக்ஸை மட்டும் எடுப்பீங்க, அப்படியே எடுத்து போட்டுருவீங்க. அப்புறம் இவரோட வர்க்கத்தை மறந்து இங்க இருக்க நம்பர் அப்படியே தூக்கி போட்டுருவீங்க. அப்புறம் இங்க நடுவுல பிளஸ் வருது, பிளஸ் வரலாம், இல்லாட்டி மைனஸ் வரலாம். அப்ப பிளஸ் வரணும்னா இங்க 2 எக்ஸ் இருக்கு, நடுவுல ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு இருக்கிற சிம்பிளை தான் இங்க போடணும். இப்ப இவர் வந்து பிளஸ்ல இருந்தா இங்க பிளஸ் போடுவீங்க, இது மைனஸா இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் போடுவீங்க. சிம்பிள். ஓகே, அடுத்து மிச்சப்படுறவங்க அப்படி எழுதுவோம். 1 வர்க்கம் 1, அப்புறம் மறை 74 சமன் 0 அப்படின்னு வரப்போகுது. ஓகே, அடுத்து பாருங்க, இப்ப இவர் அப்படியே எழுதிப்போம், எக்ஸ் பிளஸ் 1 வர்க்கம். ஓகேவா? இங்க பாருங்க, நம்ம போன கிளாஸை பார்த்துருந்தா இங்க ஒரே குறி இருந்துச்சுன்னா, 2 எண்களுக்கு ஒரே குறி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கூட்டுப்படும். அப்ப இங்க இருக்கிறது என்ன ஆக போகுது, இவங்க 2 பேருமே சேம் சிம்பிள்னால கூட்டுப்பட போறாங்க. 74ஓட 1 கூட்டினா என்ன வரப்போகுது, 75 வரப்போகுது. அப்ப 75. அப்புறம் என்ன குறி போடுவீங்க, 2க்கும் மறை இருக்கிறனால மைனஸ் அப்படின்னு போடுவீங்க, ஈக்குவல் 0 அப்படின்னு கிடைக்க போகுது. இப்ப இந்த கேள்வியில் நமக்கு யாரு தேவை, எக்ஸ் தானே தேவை. அப்ப எக்ஸை கண்டுபிடிக்கணும், இந்த 75 இல்லாம போகணும். அப்ப இவரை நான் என்ன பண்றேன், சமன்பாட்டுல இருந்து மற்ற சைடு கொண்டு போறேன். அப்ப எக்ஸ் பிளஸ் 1 வர்க்கம் மறை 75 அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும்,
குறிகள் வந்து மாறும். அப்ப நேர் 75 மாறிடும். இப்படி வரப்போகுது. இப்ப இங்க பாருங்க, எக்ஸாக ஒண்ணுக்கு வர்க்கம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவோம், வர்க்கத்தை இல்லாமக்கணும். வர்க்கத்தை இல்லாமக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வர்க்கத்தை இல்லாமக்கணும் அப்படின்னா சமன்பாடு ஒண்ணுல ரெண்டு பக்கமும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வர்க்க மூலம் எடுக்கணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுக்கல என்ன ஆகிரும் அப்படின்னா, பொதுவா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த இதுவும் இல்லாம போயிடுது அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படி இல்லாம போயிடுச்சுன்னா என்ன வரப்போகுது, எக்ஸ் பிளஸ் 1 சமன் இங்க என்ன வரும், 75 எப்படி எழுதிக்கிறேன், 25 தர 3 அப்படின்னு எழுதிக்கிறேன். 25 தர 3 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல மிச்ச ஸ்டெப்ஸை நம்ம இங்கிட்டு செய்வோம். ஓகே, அப்ப எப்படி வரப்போகுது, இதை அழிச்சுப்போம். எக்ஸாக 1 சமன் அங்கிட்டு பாருங்க, ஏன்னா 25 தானே இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி ஒரு இது ஒண்ணு பாருங்க, 25 இருக்கு தானே, அதுக்கு தனியா வர்க்க மூலம் எடுக்கிறோம், அப்புறம் 3க்கு தனியா வர்க்க மூலம் எடுக்கிறோம்னு யோசிக்கலாம். 25க்கு வர்க்க மூலம் எடுத்தா என்னது நமக்கு தெரியும், 5 அப்படின்ட்டு. அப்ப இங்க என்ன போட்டுக்க போறீங்க, 5. அப்புறம் 3க்கு வர்க்க மூலம் எடுக்க இயலுமா, இயலாது. அப்ப அது அப்படியே தான் வரப்போகுது. அப்போ வர்க்க மூலம் 3 அப்படின்னு வரும். இப்ப அடுத்து என்ன பண்ணுவீங்க, நமக்கு எக்ஸ் தானே தேவை. அப்ப இந்த ஒன்னீங்கன்னா நமக்கு தேவையில்லை. அப்போ தேவையில்லாதவரை என்ன பண்ணுவீங்க, மற்ற சைடு கொண்டு போவீங்க. அப்ப எக்ஸ் சமன் நேர் ஒன்று அங்கிட்டு போனுச்சுன்னா என்ன ஆக போகுது, மறை ஒன்னா மாறப்போகுது. நேர் ஒன்று அங்கிட்டு போனுச்சுன்னா மறை ஒன்னா மாறிடும். அப்புறம் இன்னொரு விஷயம்னு சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி நம்ம இந்த கேள்வியில வர்க்க மூலம் எடுக்கல என்ன போடுவோம் அப்படின்னா, முன்னுக்கு நேர் அல்லது மறை அப்படின்னு போடுவோம். அதுக்கு காரணங்கள் இருக்கு, அதை நான் இந்த வீடியோல சொல்றதுக்கு விரும்பல, ஏன்னா ரொம்ப லெங்க் ஆயிரும் வீடியோ. பிளஸ் மைனஸ் இங்கே என்ன பண்ண போறீங்க, பிளஸ் மைனஸ்னு போட போறீங்க. ஏன்னா இது வர்க்க மூலம் எடுத்தோன்னா என்ன ஆகும், நேர்மறை அப்படின்னு 2 விடைகள் வரும், அதனால பிளஸ் மைனஸ் போட்டுருவோம். அப்புறம் இந்த நேர் ஒன்னா அங்கிட்டு போகுது, அப்ப என்ன ஆயிரும், மறை ஒன்னா மாறிடும். ஓகேவா, இப்ப எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இது ஒரு நம்பர் தானே, 5ஓட வர்க்க மூலம் 3. வர்க்க மூலம் 3ங்கிறது ஒரு நம்பர் ஒன்று, கிட்டத்தட்ட வர்க்க மூலம் 3 அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. வர்க்க மூலம் 3ங்கிறது 1.73. அப்ப 5ஓட 1.73 பெருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்னது, 5 விட ஒரு பெரிய விட ஒன்று தானே வரப்போகுது. அப்புறம் சாய 1. இங்கே பாருங்க, இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நேர்மறைன்னு எடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்று வந்து நேர் வர்க்க மூலம் 3, இன்னொன்று வந்து மறை 5 வர்க்க மூலம் 3. இப்படி 2 விடைகள் இருக்கு, இப்படி 2 பெருமானங்கள் நீங்க எக்ஸ்க்கு பதிலாக பெருதிடலாம் அப்படிங்கிறது தான் இதுல அர்த்தம். அப்ப இதுல யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த விடை எடுத்தாலும் சரியா இருக்கும், நேர் விடை எடுத்தாவா மறை விடை எடுத்தாவா. இப்ப இதுல எக்ஸுங்கிறது ஒரு நீளம் தானே, அப்புறம் எக்ஸுங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸுங்கிறது 2 விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க சும்மா போட்டு பாருங்க, இங்க இந்த நீங்க 2 பெருமானத்துல ஏதாச்சும் ஒன்று எடுக்கலாம், இல்லாட்டி 2யுமே எடுக்கலாம். இப்ப நான் இங்க மறைய போட்டுறேன், இந்த பெருமானத்தை நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மறை 1ல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, மறை 5 வர்க்க மூலம் 3ல இருந்து நீங்க 1 கழிக்கிறீங்க. இந்த விட எப்படி வரும் பாருங்க, நம்ம படிச்சோம் ஏற்கனவே, ஒரு மறை எண்ணோட இன்னொரு மறை எண் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கூட்டுப்படும். அப்போ கூட்டுப்பட்டு என்ன வரப்போகுது, ஒரு பெரிய விட ஒன்று தானே வரப்போகுது. இந்த விட எப்படி இருக்க போகுது, இந்த விட கண்டிப்பா எப்படி இருக்கும், ஒரு மறை எண்ணா தான் இருக்க போகுது. கடைசியில ஒரு மறை எண்ணா தான் இருக்க போகுது. மறையில மறை கூட்டினா தாங்க நடந்த விஷயம் தான், மறையும் கூட்டினா மறை குறித்தான் வருது. அப்ப அது எப்படி இருக்கும், மறை எண்ணா தான் இருக்க போகுது. ஆனா இங்க பாருங்க, இங்க என்ன சொன்னாங்க, இந்த பக்கம் நேர் எண் எடுத்தோம்னா என்ன பண்ண போறீங்க, நேர் வர்க்க மூலம் 5 வர்க்க மூலம் 3, அதோட என்ன பண்ணிருக்கிறாங்க, மறை 1. ஓகேவா, இதைய வச்சு பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த நேர் எண் எப்படி இருக்குது, பெருசா இருக்குது. 5 விட ஒரு பெரிய எண், அதுல இருந்து 1 கழிச்சா எப்படி வரும், 4. அந்த மாதிரி ஒரு விட ஒன்று தானே வரப்போகுது, 4 இல்லாட்டி 5 விட கொஞ்சம் சின்னது. ஆனா கண்டிப்பா இது எப்படி இருக்கும், இது கண்டிப்பா 2 விட பெருசா தானே இருக்க போகுது. அவங்க என்ன சொன்னாங்க, எக்ஸ் வந்து 2 விட பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் என்ன பண்றேன், இந்த விடையை நான் கன்சிடர் பண்ணல, இந்த விடையை நான் எடுக்கல. ஏன்னா அவங்க சொல்ற நிபந்தனை அது திருப்திப்படுத்தல. அப்ப நான் யார் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த தான் எடுக்கிறேன். அப்ப நம்ம யார் எடுக்கணும், நேர் பெருமானத்தை மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா, அப்ப நேர் பெருமானத்தை மட்டும் நம்ம எடுப்போம். ஓகே, இப்ப நேர் பெருமானத்தை எடுக்க போறோம். அப்ப எக்ஸ் சமன் 5 வர்க்க மூலம் 3 சாய 1. நான் நேர் பெருமானத்தை மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். இப்ப அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். காரணம் என்னது, அவங்களே கொடுத்துருக்காங்க, எக்ஸுங்கிறது எப்படி இருக்குது, 1 விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த காரணத்தை நான் என்ன பண்றேன், பிராக்கெட்ல எழுதிக்கிறேன். ஓகேவா, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, வர்க்க மூலம் 3க்கு பெருமானம் கொடுத்துருக்காங்க. அப்ப அதை போடுவோம். அப்ப எக்ஸ் சமன் 5 தர
1.73 சய 1. ஓகே, அப்போ பெருக்கும் 5ஆல் இதை பெருக்குனீங்கன்னா எப்படி வரப்போகுது அப்படின்னா பெருக்கி பார்ப்போம். 1.73 5ஆல் பெருக்கணும். இப்போ 15 1 5 7ஆல் பெருக்குனா 35 35 1 36. ஓகே, அப்புறம் 36னா 3 மிச்சம் 5 5 அப்போ 8. அப்போ 8.65 வரப்போகுது. அப்போ 8.65 சய 1. அப்போ எக்ஸ்கான விட என்னன்னு வரப்போகுது உங்களுக்கு? எக்ஸ்கான விட அப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது எக்ஸ் வந்து இது வந்து கழிச்சிங்கன்னா எக்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 7.65 அப்படின்னு வரப்போகுது. 7.65 எக்ஸ்கான பெருமானம் 7.65 அப்படின்னு வரும். இதோட கேள்வி நின்றுமா? இல்லை. அவங்க பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, பிசின்ற நீளத்தை ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ்ல கேட்டிருக்காங்க, முதலாம் தசமதானத்துல கேட்டிருக்காங்க. அப்ப இவரை நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்கான பெருமானத்தை முதலாம் தசமதானத்துல எழுதுவோம். முதலாம் தசமதானத்துல இருந்து நான் இது எப்படி வரும், எக்ஸாம் வந்து அன்னளவா சொல்றேன் முதலாம் தசமதானத்துல. அப்படின்னா தசமத்துக்கு பின்னாடி ஒரே எண் இருக்கிறது முதலாம் தசமதானம். ஓகேவா, டெசிமலுக்கு பிறகு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ். அப்ப என் 6 தான் இருக்குது, 6க்கு அடுத்த நம்பர் 5. 5 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா 5 விட பெரிய நம்பர், இந்த நம்ம பாக்குற எண்ணுக்கு அடுத்த நம்பர் வந்து மட்டம் தட்ட போல 5 விட பெருசா இருந்துச்சுன்னா என்ன ஆகிரும், இதோட இன்னொரு நம்பர் ஒன்று கூட்டுப்பட்டுரும். அப்ப 7.7 அப்படின்னு மாறப்போகுது. இதே 5 விட குறைவு 4 3 2 1 மாதிரி இருந்துச்சுன்னா 6ஆவே இருந்திருக்கும். அப்ப இதுக்கு விட எவ்வளோ, 7.7. அப்ப எக்ஸ்கான பெருமானம் 7.7 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்ப அடுத்த பாட்டு செய்யும். இப்ப என்ன சொல்றாங்க, பிசின்ற நீளத்தை கேட்கறாங்க. அப்ப பிசின்ற நீளத்தை நான் இதான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். பிசின்ற நீளம் இதெல்லாம் பிசின்ற நீளம். இப்போ பிசின்ற நீளம் வந்து எவ்வளோ, பிசின்ற நீளம் தான் x+4. எக்ஸாக 4. நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் வந்து எவ்வளோ, 7.7. அப்போ 7.7 + 4. அப்போ எவ்வளோ வரப்போகுது, பிசிங்கிறது எவ்வளோ ஒன்று வரும் அப்படின்னா 11.7 அப்படின்னு வரப்போகுது. 11.7 யூனிட்ஸ், அலகுகள் அப்படின்னு வரப்போகுது. அப்போ நம்ம இந்த கேள்வியை ஃபுல்லாக செஞ்சிட்டோம்.